விஜய் மட்டும் இல்ல, விஜய கூட யாரு இருக்காங்களோ அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். சோலி முடிச்சு எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டனே, அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு. ஆயா பலூனு பலூன் தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூன் வாங்க வக்கில்ல பாரதேசி பண்டார நாயக. பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பன, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கன்னு, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னாரு. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அதுக்குதான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா. இல்ல எனக்கு என் தலைவருடைய அந்த பலூன் எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அட நீங்க ஒண்ணு அது 5 பைசாக்கு தேராது மச்சான். ஒரு உண்மையான தொண்டன் கேவி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? ஒரு கட்சி தலைவனா என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தளபதியை மீட் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கணும்னு இந்த கேட்ல நின்னு நான் கெஞ்சுறேன். அப்ப வந்து வெள்ளப்ப மாமல்ல யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. யாரு யாரு? நான் இரண்டாம் உலக போறப்ப தெரியும், இந்த பக்கம் பிரிட்டிஷ் சண்டை போட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஹிட்லர் முசோலினி சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா அமைதியா ஒரு சக்தி இருக்கும், அது அமெரிக்கா. அமைதியா கட்டமைப்பு உருவாக்கி ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி அமைதியா பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து ஜப்பான் மேல ஒரு நியூக்ளியர் வெப்பனை போடுவாங்க, அதோட வார் க்ளோஸ்ட். இன்னைக்கு உலகத்தோடைய நம்பர் 1 அமெரிக்கா. பிரிட்டிஷும் கிடையாது, ஜெர்மனும் கிடையாது, பிரான்சும் கிடையாது. அந்த நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுடைய தலைவர். பாரு, உன்னை பார்த்தா எனக்கு இந்த வில்லங்கிற ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுடைய தலைவர். ஏய், எங்க தலைவர் டைரக்டர் சொல்றதே கேட்க மாட்டாரு, உன் பேச்சது கேட்கணும். அந்த நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுடைய தலைவர். 2014 ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனா மேடம் ஜெயலலிதா அவரை செட் பண்ணாங்க, மோதியா லேடியார் தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். டேய், உங்ககிட்ட அப்பவே சொல்லிருக்கேன், முறைக்காத எனக்கு சிரிப்பு வருது. ஏய், யார் தெரியுமாடா நானு? யாருன்னு தெரியாம பேசிக்கிறீங்க நீ. யார் நீ? ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலைடா நானு. ஓரமா நின்னுட்டு போறேன், என்ன பண்ண? அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி, ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். அத்தா, இங்க என்ன ஷூட்டிங் நடக்குது? பஞ்சிடலாம் பேசிட்டு இருக்க, சொல்ல வந்து மட்டும் சொல்றான் மயிரே. ஊரெங்கும் மேடை போட்டு எங்கள் தலைவரை பற்றியும் எங்கள் கழகத்தை பற்றியும் இரவு வீட்டில் ஒப்பாரி வைக்கும் கிழவி போல அழுது கொண்டிருக்கிறீர்களே, இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? ஆமா, அந்த ஆள் என்ன அடிக்காம அங்க நின்னு ஓ பேசுறான். கவுனி அவர் ரொம்ப நேரமா உன்னதான் சின்னரா போல ஆப்போனன்ட் கேங்க அவரை சிமிலில செதுக்கிட்டானுங்க. களத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார். ஆமாங்க, மக்கள் மனதிற்கு சென்று சேர்ந்து விட்டார். என்னடி வாய்ஸ் இது? வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார்.
எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த பதவி. நீங்க வேணா உட்காந்து உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கூண்டு கிளியாக இருங்க, ஆனா அதுக்கு லயபிலிட்டி பொதுமக்களாக இருக்க முடியாது. யார சொல்றான்? ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய நீங்க செய்யற தவறுகளால் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்க. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். நீங்க வேணா உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கூண்டு கிளியாக இருங்க, ஆனா அதுக்கு லயபிலிட்டி பொதுமக்களாக இருக்க முடியாது. டேய், என்ன அசிங்கப்படுத்த வேற கட்சிக்காரன் தேவையில்லடா, நீங்களே போதும், நான் காலி ஆயிடுவேன். திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்வி கேட்டு தொலை. ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? வெளியெல்லாம் போக மாட்டீங்களா நீங்க? வெளிய இதான் நம்ம ஸ்டாலின் ஆட்சில வந்துட்டு ஒயிட் போர்ட் கொடுத்துட்டாங்கல்ல பஸ், நிறைய டிக்கெட் செலவும் ஆகாது. ஆனா இப்போ வந்துட்டு நாங்க வந்த புதுசுல 2-3 மாசம் நடந்து தானே போனோம். அப்புறம் வந்துட்டு பஸ்ல போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்க போற நேரத்துக்கு பஸ் இல்ல அப்படின்னா நடந்து போயிடுவோம். இப்போ வந்துட்டு நடக்க முடியலன்னு சொல்லிட்டு பஸ்ல தான் போவோம். கரெக்டா 8:35 வந்தாலும் நாங்க பஸ் ஏறி தான் போவோம். ஒயிட் போர்டு. ஆமா, 1 கோடி பேர் வாழ்ற சென்னையில எத்தனை பேர் 3 வேளை சாப்பிடுறாங்க தெரியுமா? பிளாட்ஃபாரத்துல தூங்குறவன நீ என்னைக்காவது இந்த பஸ்ல இருந்து எட்டி பார்த்திருக்கியா? பண்ண மாதிரி ஆளுங்க எட்டி பார்க்காதனாலதான் என்ன மாதிரி ஆளுங்க எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? உன் வாயை தச்சிடலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. கேஸ் விலையும் 1050 ரூபாய் ஆயிடுச்சு. எங்களுக்கு அது கேஸ் வாங்குறதுக்கு கூட யூஸா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இது அறிவிச்ச மாதிரி நடந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஒரு நாப்கினா இருந்தா கூட அவங்க வாங்கி கொடுத்தது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்குன்னு தனியா ஒரு சேவிங்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. சேமிக்கிறதுக்கு ஒரு அக்கவுண்ட் எதுவும் கிடையாது. இப்பதான் ரீசெண்டா வந்து இந்த 1000 ரூபாய் போடுறாங்களா சார், அதனால அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான் அவர் சொல்றாரு. பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட் அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயோ சத்துணவு திட்டத்திலயோ நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கிறீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கிறீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இப்போ அந்த இலவசம் கொடுத்து மக்களை வந்து கெடுத்தாங்க, சோம்பேறி ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இலவச பேருந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. காலேஜ் போகக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் அடி வச்சிருக்காங்க. இந்த 1000 மக்கள் வந்து சோம்பேறி ஆயிடுவாங்க. நான் கையேந்தனா பிச்சை, எல்லாரும் சேர்ந்து கையேந்தனா இலவசமா. உரிமை தொகை ஊக்கத்தொகைன்னு சொல்றாங்க. நிச்சயமா இல்ல. நிச்சயமா இதனால யாரும் சோம்பேறி இதை வச்சு யாரும் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்துட போறது கிடையாது. அப்படி இந்த 1000 ரூபாய் வந்து யாரையும் சோம்பேறி ஆக்கிட போறது கிடையாது. நிச்சயமா வேணும் வேண்டான்னு வேண்டவருக்கு கூட சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம சேர்த்திக்கையில எடுத்துக்க முடியுமா? நமக்கு என்ன உதவி பண்றாங்களோ நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும். சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போகிற போது அரங்கமே எழுந்தென்று கைத்தட்டது 8 கோடி பேர் பார்க்கிறான். இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை குறைத்தவன் அரசன் தான். இன்னும் 100 ஆண்டு கழித்து தளபதி என்றால் ஒருவர் தான், தலைவர் என்றால் ஒருவர் தான். வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன். அவரை போல ஒரு முதலமைச்சர் இனி கிடைக்க மாட்டார். அவரை போல நல்லாட்சி கொடுக்க மாட்டார். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா, என்னையா இதெல்லாம்? அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன் என்று வருங்காலம் பேசக்கூடிய தளபதியாக நம் தலைவர் இருப்பார். ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது. இத கொண்டு போய் புடிமார்க்குள்ள வச்சு அமுக்கு. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும். ஏய் கொன்னு போடுவேன். அப்பா திட்டினா கொன்னு விடுவேன். அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும். ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். அங்கிள், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான்.
ஏன் திடீர்னு திருப்பி நிறுத்திட்டாரு? அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, நீங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் மாதிரி. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க, அதுதான் புரியல. உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூச. கேப்பே விடாம உனக்கு சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. Few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க வருடத்துக்கு 1000 கோடினா இந்த இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்கல்ல, அது எம்பிட்டு வரும்? அப்புறம் அண்ணன் எவ்வளவு வருமானம் கட்டுறீங்க? இதுக்கு நடுவுல எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், ஒருக்கா சொல்லு, மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், மர்க்கா சொல்லு, மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், இன்று வரையும் மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம். ஆம். மிஸ்டர் வெற்றி தலைவர், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். முட்டையிலிருந்து வரும்போது உலகெங்கிலும் வாழும் 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள்ல தேடும் டாப் பிரபல்களில் ஒருவரான தலைவர் தளபதி அவர்களை அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். இங்க இவ்ளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? முதல்ல ஒண்ணா காப்பாத்திக்கடி. பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்வாங்க? பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா? பெண் தனியா இருக்கும்போது அல் அமீன் என்ற இளைஞர், அதாவது தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்து கொண்ட அல் அமீன் பெண்ணை இரவு நேரத்துல போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதாக கொடுத்த புகாரினை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தேடி வந்தனர். பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா? தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட பெண் பத்திரிகையாளரான தன்யா ராஜேந்திரன் அந்த படத்தை விட விஜய் நடித்த சுறா படமே மேலானது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சுமார் 35,000 விஜய் ரசிகர்கள் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் மோசமாகவும் தரக்குறைவாகவும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பதிவுகளை வெளியிட்ட சிலர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி தன்யா மற்றும் சில பத்திரிகையாளர்கள் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா? நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன்,
தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். தேங்க்யூ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். வெயிட் பண்றீங்க? ஈஸியா ஏசி வாங்க, டார்லிங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ஏஎம்ஆர் சிமங்கலை ஜுவல்லர்ஸ் தாங்க. நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 100 ரூபாய் ஏத்துவாங்க, 1600. பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். வித்தியாசம்னா எப்படி? நீ, கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டு கேப்பீங்களா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த ட்ரௌசர் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.